துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த அந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி என்று சொல்லுவோம். தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கடந்த நாளில் காத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேவன் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்த முடியாது, அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எத்தனையோ பேர் வீட்டில் இருக்காங்க, எத்தனையோ பேர் மருத்துவமனையில படுத்திருக்காங்க, எத்தனையோ பேர் வரணும்னு நினைக்காங்க, வர முடியல. ஆனால் எங்களுக்கு இந்த நாளில் ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லும். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. வானத்தையும் பூமியை படுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இம்மட்டுமாக ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திர ஐயா. கர்த்தாவே, இந்த கிருபை மாறாதது என்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிற இந்த வாழ்க்கை உமக்காக ஓடக்கூடிய கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு வசனம் உள்ளத்தில் மிகுந்த ஆண்டவரே ஒரு கவனத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலத்திலே ஆண்டவரே ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை எங்களுடைய ஜனங்களுக்கு நீர் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா கர்த்தாவே வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவியான ஒவ்வொருடைய உள்ளத்தில் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லப்படும் கிருபை வார்த்தையினாலும் உடைய வசனத்தினாலும் ஜனங்களை நிறைத்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் சற்று நேரம் ஆராதிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியாக 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை குறித்து நாம பார்க்க போறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பதுண்டானால். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ருசி பார்க்க வேண்டும் இல்லையா? திருமண வீட்டுக்கு போறோம், முதல்ல என்ன கேட்குறோம்? சாப்பாடு சிரிப்பு வருது. சாப்பாடு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா முகத்தை சொல்லுறோம், நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லையா? அப்போ நம்ம ருசித்து பார்க்குறோம். சாப்பாடு நம்ம ருசித்து பார்த்தா தான் எப்படி இருக்கும். இவங்க சமையல் எப்படி இருக்கும்னு கேட்டால் நமக்கு என்னது, அவங்க சமையலை சாப்பிட்டுருந்தா தான் தெரியும் இல்லையா? அப்போ நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன். அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ரொம்ப தூரத்தில் வேலை பார்த்தாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு இவ்வளோ தூரம் வேலை பார்க்கறது, தூரத்தில் அலைஞ்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் நினச்சேன் அவங்க ரொம்ப கஷ்டத்தை சொல்லுவாங்க, இல்லைன்னா அதில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுவாங்க, அலைச்சலை சொல்லுவாங்க, ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. துயரத்தின் மத்தியில் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லப்படலாம், அதுதான் முக்கியம் இல்லையா? சந்தோஷத்தின் மத்தியில் ஆண்டவர் நல்லவர், நல்ல காரியத்தின் மத்தியில் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்வதை விட பாடுகளின் மத்தியில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உன்னதமான அனுபவம். நான் அந்த வார்த்தையை அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க அப்படி சொன்னாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? நாம ருசித்து பார்க்கணும். சில கஷ்டம் வரும், சில பிரச்சனைகள் வரும், என்ன சில நெருக்கங்கள் வரும். அப்படி வரும்போது இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இன்னைக்கு பகல்ல அந்த காரியம் நடக்குது அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க. அப்போ அந்த காரியத்தை குறித்து 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 இரவெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? துயரப்படுவோம். என்ன செய்வோம்? அப்போ ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டாம்னு ஜெபம் பண்ணுவோம். அந்த காரியம் என்ன செய்ய வேண்டாம்? நடக்க வேண்டாம். ஆனால் அந்த காரியத்தை குறித்து மிகுந்த ஒரு வேதனை வரும். அதை என்ன செய்ய, அதை சொல்லவே முடியாது. அது ஆண்டவரோடு பேசும்போது அந்த நெருக்கம் எவ்வளோ இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனை இருக்கு நமக்கு என்ன செய்ய தெரியும். ஆனால் நம்ம அழுதுகிட்டே இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை உடைக்க சித்தமானால் உடைத்து கொள்ளும், ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இல்லாம மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒருவேளை அந்த கஷ்டமான காரியமே நடந்து முடிஞ்சிடும். முடிந்தா பிறகு ஒரு சந்தோஷம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமா? ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், எல்லா பாடுகளின் மத்தியில் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படும். 1வது வசனம் சொல்லப்படுது, நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? வாஞ்சியர் ஞானப்பால் இல்லையா? நம்ம பால் வாங்குகிறோம், நம்ம இடம்
பால் வாங்குறோம் இல்லையா, ஒரு இடத்துல பால் வாங்குறோம், பசும்பால் வேணும் வாங்குறோம். நமக்கு பால் வாங்கி அதை பார்த்த உடனே தெரியும் இல்லையா, அது நல்ல தண்ணி பாலா இருக்கா இல்லை நல்ல பாலா இருக்கா, பார்த்த உடனே அது காய்ச்ச உடனே என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும் இல்லையா. ஆனால் இது கலங்கம் இல்லாத ஞானப்பால். இந்த வசனத்தை நாம் உட்கொள்ள அது இருதயத்துக்குள்ள இறங்கி கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக என்ன இருக்குதுன்னு பார்க்கிறோம், ஜீவன் இருக்கிறது. அது என்ன இருக்கிறது, ஜீவன். நாம் சில நேரங்கள் உடைந்த பாத்திரத்தை போல செத்த பணம் போல அடைவோம். செத்த பணம் போல என்ன செய்வோம், திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரீங்க, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குறி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஆவிக்குள்ள ஒரு தெம்பு வரும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, என்னத்த நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு வந்த உடனே உங்களுடைய மனமானது மலர்ச்சி அடையும். அப்போ இந்த கலங்கமில்லாத திருவசனமாகி ஞான பாலை நாம் குடிக்கும் பொழுது அது கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்துல வாழவே முடியாது, மாம்சத்துல வாழவே முடியாது. அந்த எல்லா விஷயத்திலும் தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. 4வது வசனம் பார்க்கிற, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் விலையேறப்பெற்ற கல்லை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற கல் என்ன கல், விலையேறப்பெற்ற கல். விலையேறப்பெற்ற கல் இல்லையா. அம்பானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கே போய் நின்னாலும் ரொம்ப ஜெலஸ் போட்டு நிறைய என்ன செய்வாங்க, நிற்பாங்க. ஆனால் அவர்களிடத்தில் இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிற வெளியேறப்பெற்ற கல் பெரியவர். அல்லேலூயா. நாங்கள் எப்படி இருக்கிறோம், கவலைப்படவே கூடாது. ஐயோ நம்ம பிள்ளைக்கு அப்படி செய்யலையே இப்படி செய்யலாம், கவலைப்படவே கூடாது. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு குணத்தை கூட்ட முடியும் இல்லையா. அப்ப நம்மோடு இருக்கிற கல் எப்படிப்பட்ட கல், வெளியேறப்பட்ட கல்லை நான் வைத்திருக்கிறேன். வெளியேறப்பட்ட கல்கள் நிறைய வகையில் உண்டு. வைடூரிய, மரகதம், கோமேதகம், மரகதம், வடிக பச்சை, நிறைய கற்கள் இருக்கு. நம்ம வேதத்துல படிக்கிறோம். எல்லாவற்றை காட்டில் வெளியேறப்பெற்ற கலை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை நினைத்து ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், ஆவிக்குரிய வழியில சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்த இங்க நம்ம பார்க்கிறோம் 9வது வசனத்தை பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் செய்யறீங்களா இருக்கிறோமா இல்லையா. அப்போ அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி எடுத்து தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்து இருக்கிறார். எல்லாரும் உலகத்துல கிறிஸ்தவங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்காங்களா, எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல இல்ல. நமக்கு சில நேரங்கள்ல தெரியும், கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பண்டிகைக்கு மட்டும் வருவாங்க, இல்லைன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவைக்கு மட்டும் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்தகாரமா இருந்தோம், பாவம் என்னும் அந்தகாரத்துல இருந்தோம், தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டவனால் கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப குறைஞ்ச சதவீதத்துல என்ன செய்யறோம் இருக்கோம். அதிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். அந்தகாரத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இல்லையா. அந்தகார வழியினின்று பலமா ஆச்சரிய ஒளி அழைத்தார், அந்தகார வழியினின்று ஆச்சரிய ஒளி அழைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அதனால நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன செய்வோம், அது இல்லையே, இது இல்லையே, படிப்பு இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா.
நம்ம வருத்தப்படுவதை காட்டிலும் தேவன் நம்ம ரட்சிப்பு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நினைத்து நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட வேண்டும். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த ஆதாயம் நீங்க சொல்லப்படுகிறது. 11 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருந்த நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சைகளை என்ன செய்யணுமா? விட்டு விலக வேண்டும். ஒருவேளை மாம்சத்தின் இச்சை வாலிபருக்கு தான் இருக்குமா? இல்ல, கடைசி வரைக்கும் எல்லாரும் கூட என்ன செய்யும்? அது கூட வர்த்தஞ்சியம். அதிலே சத்ருவனும் நம்மளோட என்ன செய்வான்? போராடுவான் இல்லையா? அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் மாம்சத்தின் இச்சைகளுக்கு என்ன செய்யுமா? விலகி ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம படுக்கும் போது இன்னைக்கு நம்ம நன்மை செஞ்சோமா, தீமை செஞ்சோமா, இல்ல மாம்சத்தின் இச்சையில விழுந்துட்டோமா, நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆராயணும் கண்டிப்பா. ஒருவேளை நாம் ஏதாயிலும் ஒரு தவறு பண்ணியிருந்தேனால் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் அந்த நித்திரை நல்ல நித்திரையாக தருவார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல புரண்டு படுத்துட்டே இருக்கும், தூக்கமே என்ன செய்யாது? வராது. சில நேரங்கள்ல தூக்கமே இரவுல நம்ம படுத்தோடனே தூக்கம் டக்குன்னு முடிக்க அடுத்து தூக்கமே என்ன செய்யாது? வராது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்ம ஜெபிப்பது என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆண்டவர் தட்டி எழுப்பும்போது ஜெபம் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா டைம் போறதே தெரியாது. ஆனா காலையில எழுந்திரிச்சு நம்முடைய வேலைக்கு போகும்போது அந்த டயர்னஸ் என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா ஆவியானவரோட நம்ம இரவு பொழுது என்ன செஞ்சிருப்போம்? உறவாடி இருக்கிறோம். அந்த அனுபவத்தை நீங்க ஒரு நாள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நெருங்கி ஜெயிக்கிற நம்ம புது புது அனுபவத்தை தேவன் நினைச்சுவார், அவர் தருவார். ஏன்னா நம்ம அந்தகார வழியில் நின்று நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். அதாவது நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற எல்லா காரியத்தையும் என்ன செய்யணுமா? விட்டு விலக வேண்டும். அடுத்து இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 13 வாசிக்கலாமா? நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றும் கர்த்தர் நிமித்தம் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல்ல நிறைய இருக்குது. முதலாவது என்ன கீழ்ப்படுதல் அப்படின்னா ரோமர் 13வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 13:5 வாசிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். மனசாட்சி நிமித்தம் என்ன செய்யணுமா? கோபாக்கினை, கோபம் வரக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு கோபமே வரக்கூடாது. வந்தாலும் அது சூரியன் மறைவதற்கு முன்பாக அதை என்ன செய்யணுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட சில சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் என்ன செய்யும்? அதை மேற்கொள்வது எப்படி? அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை மேற்கொள்வது எப்படி? போராட்டங்களை மேற்கொள்வது எப்படி? கோபம் என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. இரண்டாவது இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா மனச்சாட்சி நிமித்தம் நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு என்ன செய்யணும்? மனச்சாட்சி. ஒருவேளை சிலர் எல்லாம் பார்க்கும்போதே நல்ல காரியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க மேல ஒரு பிரச்சனை வரும். அப்போ நம்ம யோசிப்போம், இவருக்கு மனசாட்சியே கிடையாதா? நம்ம நினைப்போம் இல்லையா? மனசாட்சிக்கு விரோதமா நிறைய நடக்குது. அது இப்போ சொல்லவே வேண்டாம் இல்லையா? வெளியில நல்லா இருப்பாங்க, ஆனா மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? செய்து கொண்டே இருப்பாங்க. அப்ப நான் கேட்பேன், ஆவியானவர் பேச மாட்டாரா? ஆவியானவர் பேச மாட்டாரா அப்படின்னு நான் நினைப்பது உண்டு இல்லையா? நம்ம மனச்சாட்சி கேட்டபடி நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படுதல் என்ன அப்படின்னா எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்தார்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம். சில குடும்பங்கள்ல மற்ற பிள்ளைகள் நல்ல தெய்வ பயத்தோட என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. அப்படி நம்ம தெய்வ பயத்தோடு பக்தியோடு வளர்க்கப்படும் போது அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பக்தியோடும் தேவனுக்கு ஏற்ற பக்தியோடு வளர்க்கும் போது தேவ பயத்தோடு என்ன செய்யணுமா? வளர்க்க வேண்டும். அது தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியம். சில தாய்மாரெல்லாம் பிள்ளைய கூப்பிட்டு வருவாங்க சர்ச்சைக்கு. சர்ச்சில் வந்து ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம 2 மணி நேரம் இருப்போம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் தேவனுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல இல்லையா? ஆனால் தேவ பயத்தோட என்ன செய்யணுமா? நாம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மூன்றாவது என்ன எப்படி கீழ்ப்படுதல் அப்படின்னு பார்க்கிறோம்னா எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 13. ஏனென்றால் பிற்பாடு அவன்
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படவும். ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணும் செலுத்துறோம். அது இல்லை இன்னொன்று பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். அந்தபடியே இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இளைஞர்களே மூப்பர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். இளைஞர்களே எதுக்கு கீழ்ப்படியணுமா? மூப்பர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும் இல்லையா? இப்ப பெற்றோர்கள் சொன்னா பிள்ளைகளுக்கு நேரம் என்ன செய்யாது? இந்த வேலையை செய்யல அப்படின்னு என்ன செய்ய மாட்டேங்க. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் சரியா கீழ்ப்படியறதே இல்லை. ஆனா அந்த காலத்துல நம்ம கீழ்ப்படியலாம் சட்டுன்னு என்ன செஞ்சிடும்? அடி விழுந்துரும் இல்லையா? இதுதான் இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். அந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் 7 பிள்ளை 8 பிள்ளை இருக்கும். அதனால போட்டு வெளுத்து வாங்கிடுறோம். இப்போ 1 2 வச்சிருக்கோம் இல்லையா? 1 2 தாங்கி என்ன செய்யறோம்? வளர்க்குறோம் இல்லையா? ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இளைஞர்களே உங்கள் மூப்பர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் இங்கே விரும்புகிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நடத்துகிறவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிய வேண்டும். நடத்துகிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 5:19 வசிக்கலாமா? ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒருத்தர் கீழ்ப்படிறதுனால அநேகர் நீதிமான என்ன செய்வாங்களாம்? மாறிடுவாங்க. ஒருத்தர் கீழ்ப்படிறதுனால இல்லையா? அப்போ ஒரு தலைவன் இருக்கான் கிராமத்துல அப்படின்னா அவர் சொன்னதை மற்றவங்க மக்கள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க இல்லையா? நிறைய மிஷினரிகள்லாம் நம்ம நாட்டுல இருந்து அனுப்புறோம். எங்க போறாங்க? வட இந்தியா பகுதியில போறாங்க. முதல்ல அவங்க யாரை பார்ப்பாங்க? அந்த கிராம தலைவரை பார்ப்பாங்க. அந்த கிராம தலைவர் என்ன சொல்றாரோ அந்த மக்கள் அப்படி என்ன செய்வாங்க? அப்படி நிறைய ரட்சிக்கப்பட்ட கிராமங்கள் நிறைய இருக்கு. இல்லையா? ஒருத்தன் கீழ்ப்பிடிகிறது நிமித்தமாக அநேகர் என்ன செய்யலாமா? நாம் நீதிமான்களாக ஆக்க முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம் 17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லாரும் என்ன செய்யணுமா? நாம் கனம் பண்ண வேண்டும் இல்லையா? உற்றாரா இருக்கலாம், பெற்றாரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், முக்கியமாக பகைவரா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? அவர்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் வருவது இயல்பு. உறவினர்கள் என்ன சில வீட்டில் திருமணம் நடக்குன்னா ரொம்ப உறவா இருப்பாங்க. அவங்கள்ட்ட சில பகையில் வந்திருக்கலாம். அவங்களுக்கு பத்திரிகைன்னு செய்ய மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நான் மற்றவங்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண கற்று எல்லா விஷயத்திலையும் நாம் கனம் பண்ணனால என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? தாழ்மை. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தாழ்மை இருக்கு. தாழ்மை இல்லவர்களுக்கோ தேவன் நம்ம தாழ்ந்து போறதுனால ஒரு நாள் நம்ம கெட்டு போகவே மாட்டோம். தேவன் ஒரு பெரிய மேன்மை என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். பகைவனே ஆனாலும் நம்மளை ரொம்ப பழி வாங்கியிருப்பாங்க. அவங்களே வந்தாலும் சரி, நமக்கு நம்ம முன்னால் அவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளும். இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தது 18 பார்க்குறோம். 18 வச்சுக்கலாமா? சத்தமா? வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இங்க பாருங்க, வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவருக்கும் மட்டும் இல்ல, முரட்டுத்தனமா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமா? ஒரு பொடியார கணவன் வர்றாரு, வந்தோடனே சட்டுன்னு என்ன செஞ்சிருவாரு? அடித்துருவார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கணவனை கூட நேசிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இருக்காங்க இல்லையா? அவங்க செய்ய வேண்டிய உபகாரத்தெல்லாம் கரெக்டாக என்ன செய்வாங்க இல்லையா? முரட்டுத்தனம் உள்ளவர்களுக்கும் நாம் என்ன செய்யணுமா? பிரமாணத்தின்படி என்ன செய்யப்படுவீங்க? கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 20வது வசனத்துல செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியா இருக்கும். தீமை செய்து தீமையை அனுபவிப்பதை விட வாழை எடுத்தவன் வாழால என்ன செய்வானா? சாவான். இது தீமை செய்கிறவன் தீமை. ஆனா நன்மை செய்து தீமையை அனுபவிப்பதே தேவனுக்கு எப்படி இருக்குமா? பிரியமா இருக்கும். அது பிரீதியா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் நன்மை செய்து தீமையை அனுபவிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகுதல் கூடாது. 21 பார்க்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். மாதிரி, அவருடைய அடிச்சுவடுகளை கிறிஸ்துவை பின்பற்றுவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. எப்படி இருக்கணுமா? தாழ்மையா இருக்கணும். ஒரு கண்ணத்துல அடிச்சாலும் இன்னொரு கண்ணத்தை என்ன செய்யுமா? துப்புமா? கஷ்டம்தான். ஒருத்தன் துப்புனான்னா இன்னொரு துப்புன்னு சொல்லுவா? கஷ்டம்தான். நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருத்தன் துப்பிக்கிட்டே போனானா. டெய்லி வரும்போது அவனுடைய வேலை துப்பிக்கிட்டே போவானா. ஒருத்தன் நல்லவன், அந்த நல்லவனை பார்த்து அந்த கெட்டவன் துப்பிக்கிட்டே போவானா. ஆனா துப்பும் போது ஒவ்வொருடையே அந்த ட்ரெஸ்ஸை தொடச்சிட்டு அப்படியே போயிடுவான். ஏப்பா எப்படி போற கேட்டவனே, அவனுக்குள்ள புத்தி எப்படி? ஆனா நான் அப்படி இல்லை. நான் கிறிஸ்துவின் பிள்ளை. நான் எப்படிப்பட்டவன்? நான் பரவாயில்ல, துப்புனா துப்பிட்டு போட்டோம். கொஞ்ச நாள் பார்த்தான், அந்த துப்புரவன் அடுத்து துப்புறதே விட்டான். இவன்கிட்ட நம்ம இப்படி செயல்படுறதுனால ஒரு காரியமும் நம்ம என்ன செய்யலாமே, அவங்கிட்ட ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, நம்ம இதை விட்டுருவோம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டானா இல்லையா? ஒரு வசனம் இருக்குது, போதனையின்றி மற்றவங்களை என்ன செய்யலாமா? நம்முடைய நடக்கையினாலே போதனை நின்று அவங்களை என்ன செய்யலாமா? ஆதாயப்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யறோம்? குணமாகிறோம். நமக்காக என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை அவர் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? அவர் ரத்தத்தை சிந்தினார். இந்த காலத்துல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மை நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்போ ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்துல விட வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டுற வேண்டும். விட வேண்டிய காரியத்தை விட்டுற வேண்டும். ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருந்தது. அந்த குடிசை வீட்டுல ஒரு சின்ன குட்டி பையன் இருந்தான். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கால்பந்தாட்ட மைதானம் இருந்தது. கால்பந்தாட்ட மைதானம் இருந்தது. அதுல நிறைய வீரர்கள் வந்து விளையாடுவாங்க. அப்படியே நிறைய அந்த காட்சி டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். இந்த குட்டி பையனுக்கு அந்த கால்பந்தாட்டத்தின் மேல ஒரு கண்ணோட்டம், அந்த வீரர்கள் மேல ஒரு அன்பு, அந்த விளையாட்டின் மேல ஒரு ஒரு பாசம், அதாவது என்ன சொல்றது, ஒரு பிரியம் இருந்தது, ஒரு இதாக இருந்தது அவனுக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த பந்து தவறி வெளியே வரும்போது அதை எடுத்து உள்ள என்ன செய்வான்? போடுவான். இப்படியாக அவன் அந்த விளையாட்டின் மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவனா அதை அப்படியே டெய்லி அந்த வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த பந்தாட்டக்கார தலைவர் வந்து அதை விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. விளையாண்ட உடனே அந்த பந்து தவறி வெளியே போயிடுச்சு. போன உடனே அங்க பந்து எடுத்து போட ஆள் அந்த சிறுவனை காணல. அப்போ அவர் விசாரிக்கிறார், எங்க அந்த சிறுவனை காணவே அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் ஓடோடி போனார். இவர் என்ன செஞ்சாரு? அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடோடி போனார். போன உடனே அதை பார்த்த உடனே அங்க டாக்டர் சொன்னாங்க, இவனுக்கு கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது அப்படின்னாங்க. உடனே அவருடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 2 ரத்தமும் மேட்ச் ஆனது. உடனே இந்த கால்பந்தாட்ட தலைவனுடைய ரத்தத்தை எடுத்து அவனுக்கு என்ன செய்தாங்க? செலுத்தினார்கள். செலுத்த அவனுக்குள்ள ஒரு புது சுகம் கிடைத்தது. அல்லேலூயா! புது சுகம் கிடைத்தது. நாள் ஆன உடனே அவனுடைய ரத்தத்தை இவனுக்கு செலுத்தின உடனே இவனுக்கு என்ன வந்ததுன்னா, அந்த அவருடைய தலைவனுக்கு என்ன ஒரு தாகம் இருந்துச்சு, என்ன ஆர்வம் இருந்துச்சு? கால்பந்தாட்ட விளையாட்டுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அதே ஆர்வம் இந்த பையனுக்குள்ளாக வர ஆரம்பிச்சான். அல்லேலூயா! பின்னாட்களில் அவன் ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரராக மாறினானாம். அதே போல இயேசுவின் ரத்தம் நம்மை தெளிக்கப்படும் பொழுது அவருடைய சுபாவம் நமக்குள்ள வருகிறது. அவருடைய மாதிரி நமக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது இல்லையா? முன்னால நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறவும் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்னாலே உள்ள ஒரு அனுபவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அனுபவம் உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்போ அவர் நமக்காக மாதிரியை வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் இங்கே விரும்புகிறார்.
அடுத்துல பாக்குறோம், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? ஆடுகள். ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்துல தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, நிறைய 3-4 பிள்ளைகள் இருக்கு. திடீர்னு அந்த தாய் இறந்துருவாங்க. ஏதோ ஒரு நோயினாலேயோ ஆக்சிடென்ட்லயே என்ன செஞ்சிருவாங்க, இறந்துருவாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்தா எப்படி இருக்கும்? மெய்ப்பின் இல்லாத ஆடு போல என்ன செய்யும், வளர் மூத்த பையன் இளைய பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி போடுறத நம்ம நிறைய காட்சி என்ன செய்யறோம், நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி சிதறுண்ட ஆடுகளை போல நாம் இருந்தோம். ஆனால் தேவனாய கர்த்தர் இப்பொழுது நமக்கு என்னவாக இருக்கிறார்? ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். பார்க்கிறோம், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கள். நமக்கு ஒரு சரியான மெய்ப்பன் கையில நம்ம என்ன செய்யறோம், ஒப்புவிக்கப்படுறோம். ஆகவே தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் நல்ல வழியில் என்ன செய்வார், அவர் நடத்துவார். ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமாய் அவர் இருக்கிறார். நான் உட்கார்ந்துருக்கல அறிந்திருக்கிறாராம், நம்ம நடக்கிறத அறிஞ்சிருக்கிறாராம், நம்ம எழுந்திருக்கிறதுல என்ன செய்யறான். நம்ம நினைக்கிற ஆண்டவர் பார்க்கல, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி இப்படியே போவோம் அப்படியே போவோம் நினைக்கிறோம். இல்ல, அதற்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கோம். நாம் இப்ப யார்கிட்ட வந்திருக்கிறோம்? ஆத்துமாக்களுக்கு அவர் மெய்ப்பரும் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்காராம். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யறான், கேமரா வச்சிருந்தாங்கன்னா கேமரா இருக்குன்னு அது இருக்கும், கொஞ்சம் நகர்ந்துட்டோம் அது நம்மளை கண்காணிக்கவே செய்யாது. ஆனா ஆண்டவருடைய கண்கள் நம்மை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறது, கண்காணித்து கொண்டே இருக்குது. ஆகவே அவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஆத்துமா விலையேறப்பட்டது. அந்த ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.